ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சன் எக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிரேக்கப் கஹானி ஆந்தாலஜி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லவ் ஸ்டோரிஸா சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா பிரேக்கப்ல தான் எண்ட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டோரியை ஏன் பிரேக்கப் ஆகுது அப்படின்றத ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டோரியிலுமே அதுக்கு ஒவ்வொரு ரீசன் வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம ஏத்துக்கிறபடியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அது பிரேக்கப் ஆகிற ரீசன் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு பசங்க எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ரொம்ப நீட்டாவே. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எப்படி பிரேக்கப்க்கு போகுது அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லாவே இருந்தது. பிஜிஎம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி தான் தோணுச்சு. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. இந்த ஆந்தாலஜில பாத்தீங்கன்னா எல்லாமே 20 நிமிஷத்துலயே முடிஞ்சிருது. சோ கண்டிப்பா ஒரு குயிக் வாட்சாவே பார்த்து முடிச்சிடலாம். ஓவராலாவே பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்ச் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.